ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராஜா சார் கேட்குறாரு, ஒரிஜினல்ல என்ன வரி இருக்கும் ஹிந்தியில? மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவான், அப்படிதானே வரும். ஒரு சாமியார் பாடுற மாதிரி, இந்த பையன் அசிங்கப்படுத்துவாங்க, அங்கங்க வந்து பாடுற மாதிரி ரஜினியை வச்சு. அப்போ உடனே ஒரு மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பிச்சின்னு வருது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அனுபவம், அப்படியே அப்படியே வெய் சிலிர்த்த அனுபவம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் போவோமா அந்த பாட்டு என்ன பண்ணாரு வாசு, ஃபர்ஸ்ட் இப்போ தானே பார்க்குறாவ வெளி உலகத்தை பார்க்குறாள் அப்படின்னு. எடிட்டர் போயிட்டு இந்த பறவை பறக்கிறது அதுக்கு இது அந்த இதெல்லாம் அந்த ஷார்ட்லாம் எடுத்துன்னு பார்த்து போகிறது கொள்றது இந்த கிராமத்தில் இருக்கிற யாரை போய் பார்க்கறா இதை எடிட்டர் போயிட்டு சார் இந்த மாதிரி ராஜா சார் கேட்குறாரு போட்டு கொடுத்து நிறைய ஷார்ட்ஸ் வாசிச்சிருப்பாரு. ஒரு மியூசிக் இங்கிலீஷ் படம் மாதிரி. மன்னன் படத்துல நான் நடிச்சிருந்தேன் இல்லையா, அப்ப இவரு ரீல் பார்த்துனுக்குறாரு ராஜா சார். பார்த்துட்டு ராஜா சார் திரும்பி பார்க்குறாரு, என்னப்பா இங்க நின்னுக்கிறீங்க? அதே ஸ்லாங்ல பேசினார். எல்லாரும் புல்லரிச்சிட்டாங்க. என்ன ராஜா சார் அப்படி போய் பேசுவாரா? கண்டிப்பா. எனக்காக பயங்கர அதுல இருந்து பயங்கர ஜெல் ஆயிட்டாரு. எங்க பார்த்தாலும் இங்க பார்த்தா என்ன பண்ற ஏது பண்ற கேட்டுட்டே இருப்பாரு. என்ன பயங்கர போய் ரீல் எடுத்துனாப்பா அப்படின்னு சொல்லுங்க, அதாவது என்ன விஷயம் சொல்லுங்க, அப்பதானே பார்க்க என்ன நீ மாட்டு போனீங்கன்னா நான் ப்ரொடியூசரு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா என்ன நீங்க அப்படின்னு. அப்புறம் இல்லை சார் நான் இது மாதிரி சார் அது நான் கூட டைரக்டர் இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் வரேன், அது வந்து சரி பரவாயில்ல சரியாகிறேன். நீங்கள் வந்து ஜெகா அப்போ ஜெகன் சொல்லிட்டு அசோசியேட்டு அப்போ தான் எனக்கு அவங்க அசிஸ்டன்ட் அறிமுகம் வரேன். அப்புறம் சிவகுமார் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செந்தில் எல்லாம் கூப்பிட்டு இதுமாரி சவுந்தரை கூப்பிட்டு போயிட்டு டீ காஃபி ஆட்டுவாங்க, அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு வாங்க. அப்புறம் அவங்க பேசி அப்படியே ஜாலியாக பேசி அப்புறம் அன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அவர் சொன்னதுனால தான் ரிலாக்ஸ் ஆனேன். பிச்சுக்கு போகிற அப்படியே தரிசனம் கிடையா அதான் என் மேல் கரிசனம் கிடையாதா. சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்டர் சவுந்தரராஜன் சார் வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ இவர் ஒர்க் பண்ணாத ஆட்களே கிடையாது, அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியிலேருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாத்து கூடயுமே வந்து ஒர்க் பண்ண ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக. ஸோ மேக்ஸிமம் வந்து நிறைய முன்னாடி இருந்த படங்கள் எல்லாமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. மக்களுமே காமெடி ஜேர்னல் பார்க்குறக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ வர படங்களில் காமெடி ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கேட்குறவங்கள்ட்ட அப்புறம் இந்த மாதிரி காமெடி படங்கள் வந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா தேட்டரில் போய் சிரிச்சு பார்க்கலாம், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்போ அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆக மாட்டுது? இல்லைங்க, அது எனக்கு ஒரு குழப்பம். ஜென்ரேஷன் மாறிடுச்சா? இப்போ நீங்கள் சுந்தர்சி படத்தில் இருக்கும், அது குறைய அது இருக்கும். அந்த படத்தில் சுந்தர்சி படத்தில் எப்பயுமே இருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் வந்து காமெடி ஜானர் தான் எடுப்பார். இப்போ நான் புருஷன் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு படத்தில் ஓகே மூக்குத்தி அம்மன் 2 நடிச்சிட்டு இருக்கிறேன். 2 படத்துலையும் வந்து காமெடி வந்து யோகி பாபு தான் பண்ணுற அப்படி. ஆனால் நிறைவாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து காமெடி இல்லாமல் படம், ஏன்னா அவர் என்டர்டைன்மெண்ட்டுக்காக படம் பண்ணுறாங்க. ஃபேமிலி ஓரியன்ட் என்டர்டைன்மெண்ட்டு இஸ் என்டர்டைன்மெண்ட் டைரக்டர் தான் அவர், கமர்ஷியல் டைரக்டர். பட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அந்த படத்தில் காமெடி இருக்கும். இப்போ மற்ற படத்துலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடிதடி, கத்தி, சண்டை, ரத்தம். அது இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், வெப் சீரிஸில் வெப் ஃபில்ம், அது சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் இந்திரன் ஒரு ஆக்டர், மலையாள ஆக்டர். அவர் வந்து காமெடி ஆக்டர். ஆக்சுவலாக இந்திரன் வந்து காமெடி ஆக்டர் அவர். ஆனால் அவர் வந்து மதுபாலா அதில் நடிச்சிருப்பாங்க. ஒரு நாள் வந்து காசியில் வந்து தொலைஞ்சி போயிடுறாங்க அவங்க. இந்த இந்திரன் வந்து அவங்கள கூட்டு போயிட்டு எப்படி சேவ் பண்ணுறாரு அப்படின்றத கதை. ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள 2 பேருக்கு ஒரு சின்ன இன்வால்மெண்ட் வந்து அந்த அம்மா வந்து அந்த ஒரு நாளை நிறைவாக வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. இதான் கதை. ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருந்தது அது. ஆனால் அது என்னென்ன எதுக்கு சொன்னால் இப்போ அந்த அடிதடி சண்டை கிண்டை எல்லாமே அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது அதையும் உட்காந்து என்னால் பார்க்க முடியுது நம்மளால். பட் ஆனால் எடுக்கிறதா தயாராக இல்லை யாரும். ஆமாம், நான் இந்த படங்களோட சீன்ஸ் போய் நீங்கள் சொன்னது பார்த்துருந்தேன். ஸோ ஒவ்வொரு அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரியே அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் நிறைய படங்கள் வந்து கான்டென்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் மக்கள் மத்தியில் வந்து ஏன் தியேட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா டிசின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருதுல்ல, லோகேஷ் கனகராஜ். அந்த படம் வந்து நல்லா நடிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ், அருண். ஆனால் என்னன்னா பேக்டு ஒரு மூவி அது, இன் அண்ட் அவுட் கமர்ஷியல், வெட்டு குத்து சண்டை வைலன்ஸ் மட்டுமே இருக்கு. அப்போ உங்களுக்கு அது மாதிரி இப்போ நைட்டு படம் பார்க்க போனாங்க. காலைல கேட்ட எப்படி போனேன்,
சூப்பராக இருக்குன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஜானர் பிடிச்சிருக்கு போட்டுருக்கு மக்களுக்கு, அதுதான் நினைக்கிறேன். பட் இன்னும் நிறைய பேர் இப்போ வந்து காமெடி இருக்கு சார், பட் அவ்வளோ ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்ற ஒரு டவுட் எல்லாம். படங்கள் வர்றதில்லை, படங்களே வர்றதில்லை. காமெடி படம் எங்கே வருது நீங்கள் யோசிச்சு பாருங்க. முக்கால்வாசி லோகேஷ் கனகராஜ் படம் இவர் படத்தில் நல்லாயிருக்கும். நம்ம அவர் பேர் என்னது, ஜெயிலர் 2 பண்ணாரு நெல்சன். நெல்சனுக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ். அந்த கோலமா கோயிலெல்லாம் சரி காமெடி, டார்க் அது டான்ல நல்ல காமெடி. ஸோ சிவகார்த்திகேயன் கொஞ்சம் நல்ல காமெடி. அவர் இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே சீரியஸ் மாறினுக்கிறாரு. ஆமாம் இல்லையா? இப்போ நீங்கள் விஐபிலாம் நல்ல காமெடி, தனுஷ் நடிச்சு விஐபியை பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி இருக்கும். விவேக் செம்தியா பண்ணியிருப்பாரு. ஸோ டான் படம் நல்லா காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய காமெடி படங்கள் வருது. பட் ஆனால் பெருசாக அது மக்கள் அவங்களுக்கே அது பிடிக்கல போடுறது தெரியல. ஏன்னா முன்னாடி இருக்க நம்ம ஆக்டர்ஸ் வந்து இப்போ ரஜினி சார் வந்து அவர் படத்துல காமெடியன்ஸே தேவையில்லைன்ற மாதிரி அவரே காமெடி பண்ணிப்பாரு, அவரே ஆக்ஷன் பண்ணிப்பாரு. அப்படிதான் சிவகார்த்திகேயன்ல இருந்து எல்லாருமே. இப்போ எல்லா ஆக்டர்ஸும் எல்லாருக்கும் என்னன்னா ஒரு ஆசை, அது என்னன்னா எல்லா ஹீரோக்களும் எங்க மாறுவாங்கன்னா நம்ம படம் பிஎன்சியில் போய் ரீச் ஆகணும், பிஎன்சியில் போய் ரீச் ஆகணும். பிஎன்சியில் ரீச் ஆகணும்னா என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ஹீரோவாக ஆகணும். நீங்கள் காமெடியே பண்ணிட்டுங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்ணது எல்லாமே காமெடி படம். இந்த பொம்பளை வேஷம் போட்டு வர்ற படம், ரோமியோ, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமெடி சேனல் இருக்கும். அப்படியே கொஞ்சமாக அப்படி டைவர்ட் ஆவார். அது சூரியே காமெடினா இருந்தவர் தானே. அவர் ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இல்லையே வேற மாதிரி இருக்கானே, இவன் நல்லா வரும் சொல்லிட்டு ஹீரோ ஆகுறாருல, ஆயிட்டா அப்படி இல்லை. கண்டிப்பாக மாமணி ஹிட்டு. இப்போ இந்த மண்டாடி பார்த்தா டான்ஸ் பிச்சிருக்கு அப்படி சூரி. ஸோ அதனால் வந்து தன்னை மாற்றிக்கிறது தான், அது தப்பு கிடையாது. ஒரு ஹீரோவாக மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அதுக்கு அதனால் வந்து இப்போ யோகி பாபா மட்டும்தான் இருக்கு அப்படி, வேறு வழியில் பார்த்து நம்ம சிரிச்சிக்க வேண்டியதான். ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து நீங்கள் முன்னாடி சொல்லும்போதே இவரை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன், இளையராஜா சார். ஸோ உங்களோட ஒரு மிகப்பெரிய குருநாதர் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி சார். ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவரை பற்றி. இல்லை அவர் வந்து எங்களுக்கு எப்போ படிச்சுன்னா ஸ்கூல், ஏன்னா அவர் வந்து 80s அவர். ஆமாம். ஸோ 80ஸ்லேருந்து நாங்கள் காலேஜ் இந்த 80ஸ்லேருந்து அவரோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. நாங்களும் அப்போ தான் கரெக்டாக ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரோம். அப்போ பார்த்தா காலேஜ் படிக்கும்போதே அவர் பயங்கர உள்ளே இறங்கிட்டார். அதாவது அவர் பேர் இளையராஜா, அந்த பேர் வந்தாலே ஓடிடும். அது எந்த படமாக இருந்தாலும் சரி, என்னென்னவோ படம்லாம் பார்த்துருக்காரு, துபாக்கூர் படம்லாம் பார்த்துருக்குறோம் அவரோட படங்கள். அவர் சொல்லுவார்ல மியூசிக்காக, அவரே சொல்லுவார்ல, நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்ன படத்தை நான் 4 தடவை பார்த்துருக்குறேன். அப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி படத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். எப்படி நானா காதல் ஓவியெல்லாம் கிட்டத்தட்ட 15-16 தடவை பார்த்துருக்குறேன். ஊராக போய் பார்ப்பேன். கடலூரில் போய் பார்ப்பேன், சிதம்பரத்தில். ஆமாம், எங்க முதல்ல இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆகாதுல்ல. ஃபர்ஸ்ட் மேஜர் சிட்டியில் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் பண்ருட்டி, அதுக்கப்புறம் நெல்லிக்குப்பம், இப்படி தானே ரிலீஸ் ஆகும். எந்தெந்த ஊர்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கா க்ளோஸ், ஒன்லி இளையராஜா. நாங்கள் அப்பயே என்ன பண்ணுவோம்னா, நான் கணேஷன் ஒருத்தன், அவன் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆகிறாங்க, அவன் அந்துவான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, அவன் அப்புறம் பொன்னிவளம்னு சொல்லிட்டு சேகர். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளையராஜா ஃபேன்ஸ், வெறித்தனமான ஃபேன்ஸ். அப்பயே எல்லாருமே இளையராஜா பாட்டை வாயிலே மியூசிக் போட்டு பாடுவோம். வாயிலே மியூசிக் போட்டு இப்போ அலெக்ஸ் பண்ணுறாருல, அலெக்ஸ் அந்த மாதிரி நாங்கள் அப்பயே ஒரு கோயிலில் உட்காந்து இந்த மாதிரிலாம் போனோம். இளைய நிலா பொழிகிறதே, இந்த மாதிரி பாட்டெலாம் நாங்கள் உட்காந்து அப்பயே பாட்டு பாடிட்டு எங்களுக்கு ஒரு அழகான பெண்கள் நட்பு வட்டம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நட்பு. அப்பயே பாலைவன சோலை மாதிரி வச்சுங்களேன். கலான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, ரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களாம் பயங்கர இளையராஜா எங்களை பயங்கரமாக ரசிப்பாங்க அவங்க. ஸோ அவங்க இளையராஜாவோட பயங்கர ரசிகா அந்த கலான்றவங்க. அவங்க இப்போ ஏஓலாம் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பே, அழகான ஒரு குரூப்பு. இலக்கியம் எல்லாமே, இலக்கியம் படிக்கிறது, கதை படிக்கிறது, பாலகுமாரோட தி ஜானகிராமன் நாவல், அது இதுன்னு சொல்லிட்டு சுஜாதா. ஸோ இந்த மாதிரி அது இளையராஜா எங்களோட ஊறி போனதுனால அது அப்படியே ராஜபார்வை அதெல்லாம் பெரிய ஹிட் இல்லை. அந்த சாங்கெல்லாம் கண்ணாவனான ஹிட் இல்லை. நகுதானா அதெல்லாம் டிக் டிக் டிக்கெல்லாம் நீங்கள் அம்மாட்டிங்க. நைட் ஷோ பார்க்குறோம் கோயம்புத்தூரில், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தனித்தனியாக போகுது ரெக்கார்டிங் டீம் காட்டுத்தனமாக போகுது. அவ்வளோ அற்புதமான இசை, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, சினிமாவுக்கு வந்த புதுசில் சான்ஸ் தேடி இருக்கும்போது நான் தினந்தோறும் நாகராஜ் எங்களுக்கு என்ன வேலைன்னா, சோலைன்னு அப்போ டிரைவர் இருந்தார் இளையராஜாட்டு.
அவர் நைஸாக காக்கா புஷி இதில் ரெக்கார்டிங் தேட்டரில் போய் நின்றோம் பிரசாத்தில். ராஜா சார் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தால் அப்படி திரும்பி பார்ப்பார், இல்லைன்னா அவர் மட்டும் அவர் வேலையை பார்ப்பார். அவர் நோட்ஸ் எழுதுறது, ரீல் பார்க்குறது, அது பண்ணுறது இது பண்ணுறது. அப்படி பார்த்த படங்கள் தான் தாவணி கனவு பார்த்துருக்குறேன் நான். இது ரீகார்டிங் பண்ணும்போது ஊரில் போய் சொன்னால் நம்மாட்டானுங்க. தாவணிகள் நான் பார்த்த மச்சா ரீல் சூப்பராக இருக்கிறானே, கதவுட தாவணி கனவு ரிலீஸ் ஆகலை எப்படா பார்ப்பாடுறேன் ரீகார்டிங்கில் பார்த்துட்டா நம்மாட்டானுங்க. அது பாக்யராஜ் சார் ரசிக்கிற ஒரு சண்டையே வந்துட்டான் என்கிட்ட, ரசிகர் மன்ற தலைவர். ஸோ அந்த மாதிரி என்னென்னா அவர் ஒரு ரீகார்டிங் பார்க்குறது இதுதான் வேலை எங்களுக்கு. காலையில் போவான், அப்படியே நான் நாகராஜ் எல்லாம் போய் உட்காந்து நின்றுட்டு பார்த்துட்டு அது மாதிரி பிரசாத்தில் உட்காந்து சாப்பிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வந்து சாயங்காலம் பார்க்குறது. அது ஒரு பொற்காலங்க உண்மையிலே. தலைவரோட ட்ராவல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண பணக்காரங்களா நான் சேர்றேன் இல்லையா, அப்போ வாஸ் சார் வந்து இளையராஜா மியூசிக். இது எனக்கு என்னென்னா வாழ்க்கையில் இளையராஜா சார் கம்போசிங்கை பார்த்தோன்னா பயங்கர வெறி. அப்போ என்ன பண்ணுறோம், வாஸ் சார் எப்படின்னா அவர் ஒரு அது சொன்ன அற்புதமான கேரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கம்போசிங் பண்ணுறாரு. ஒரு நாள் என்ன நடக்குது, பாம்புகளோட கம்போசிங் டிஸ்கஷன் நடக்குது. எங்கள் படத்தோட டிஸ்கஷன் வாதியார் பிள்ளை ஏதோ சம்திங் படம், பணக்காரன் தான் நினைக்கிறேன். அப்போது அருள் வந்து நான் கேட்டேன், டைரக்டர் எங்கே பாடுங்க, பிரசாத்தில் இருக்கிறாரா ரீகார்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்னு. நான் போட்டுமா போய் பார்க்கட்டுமாப்பா. போ பாரு. அப்போ வேடிக்கை பார்த்தது யாரோ, இப்போ வாசார் அசிஸ்டண்ட்டு. சரி போகலாம் மேடம். டைரக்டர் வெளியில் நின்றார், எனக்கு வாசார் நின்றுந்தார். நான் போய்ட்டு சார் என்ன நீ இங்கே டிஸ்கஷன் போடியா அப்படின்னாரு. சார் ரீகார்டிங்க ராஜா சார் ரீகார்டிங்களா. ஓ எனக்கே அங்கே வேலை இல்லை போயா அப்படின்ட்டார். ஏன்னா அவர் ரீகார்டிங் யாரும் தேவையில்லை அவருக்கு. அவர் ஒரு பெரிய டைரக்டருங்க. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மியூசிக்கு, எந்த இடத்துல, அதை நான் பின்னாடி சொல்கிறேன், எந்த இடத்துல மியூசிக் வரும், எந்த இடத்துல. இப்போ இது மாதிரின்னா சரி சொல்லிட்டு பணக்காரன் கம்போசிங், எப்படியா தலைவர் கம்போசிங் பார்க்கணுமே. நான் என்ன பண்ணிட்டு அப்படியே வாசார் கூடயே போயிட்டு, வாசார் கண்டுக்க மாட்டார் ஆளும் வந்துட்டு. அழகாக இருக்கும் அந்த ரூமு. அதாவது ஒரு தும்பைப்பூ கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு வெள்ளை வெளியேர்னு ஒரு படுக்கை, இது மெத்த விரிப்பு. அதில் 6 மணி போட்டு இருந்துச்சு ராஜா. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இப்படி உட்காந்தேன். வாசார் இங்கே உட்காந்தா அப்படியே உட்காந்து அப்படியே முன்னாடி. அப்போ சந்திரநாத் ஒரு அசோசியேட் டைரக்டர் அப்படின்றார். அதுக்குள்ளே சத்ய தியாகராஜ் சார் இருக்கார்ல, அவர் தான் ப்ரொடியூசர். அவரில் ஏங்க அவர் உட்காரல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, உட்காருங்க நீங்கள் உட்காருங்க தம்பி டார். என்ன எனக்கா அப்படியே கடவுளாக தெரிறாரு அவர். இந்த படிக்காத மாதிரியில் கிருஷ்ணர் மாதிரி அவதாரம் எடுப்பார்ல, அது மாதிரி தெரியாது தியாகராஜ் சார். 18 அடி போயிட்டார் வாரத்துக்கு. அப்படியே போய் உட்காந்துட்டு அவர் ராஜா சார் வந்தார். ராஜா சார் தான் வெள்ளை வேட்டி, அந்த வெள்ளை அந்த இது வச்சு போடணும் வேணும். அவர் ஒன்றுமே கேட்கலைங்க, இவர் யார் எதுவுமே கேட்கல. அவர் உட்காந்தாரு. வாசு அந்த படம் லாவாரிஸ்னு ஒரு படத்தில் ஹிந்தி ரீமேக், நிறைய இடத்துல சொல்லிட்டேன் லாபா. அப்போ ராஜா சார் கேட்குறாரு, ஒரிஜினலில் என்ன வரி இருக்கும் ஹிந்தியில், மரத்தை வச்சுவன் தண்ணி ஊற்றுவான் அப்படி தானே வரும், ஒரு சாமியார் பாடுற மாதிரிண்ணே. இந்த பையனை அசிங்கப்படுத்துவாங்க, அங்கங்கே வந்து பாடுற மாதிரி ரஜினியை வச்சு. அப்போ உடனே ஒரு அப்படி 6 மணி தான், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் பிச்சின்னு வருது. பார்த்தா அப்படி எனக்கா பயங்கர சந்தோஷம். என்னடா தலை தொட்ட உடனே ஆரம்பத்து பிச்சின்னு வருதுன்னு. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஒரிஜினல் என்ன இருக்கும், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஒரு சாமியார் பாடுறாரு, அங்கங்கே பாடுறாரு ஓம் சாந்தி ஓம் சாந்தி. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படியே மெய் சிலிர்த்த அனுபவம். அதுக்கப்புறம் நிறைய சின்ன தம்பி அது இதுன்னு சொல்லிட்டு, சின்ன தம்பியில் வந்து என்னாச்சுன்னா போவோமா அந்த பாட்டு என்ன பண்ணார். நான் எல்லா படத்துக்கும் ரீகார்டிங் போயிடுவேன். போனோடனே வாசு இந்த இது அதாவது அந்த ஃபஸ்ட்டு இப்போ தானே பார்க்குறா அவள் வெளி உலகத்தை பார்க்குறாள் அப்படின்னு. ஆமாம். எடிட்டர்கிட்ட போயிட்டு இந்த பறவை பறக்கிறது அதுக்கு இது அந்த இதெல்லாம் அந்த ஷார்ட்லாம் எடுத்துன்னு வையா, பார்த்து போகிறது கொள்வது, இந்த கிராமத்தில் இருக்கிற இதெல்லாம் நேராக போய் மோகன்றா இதை எடிட்டர் போயிட்டு சார் இது மாதிரி ராஜா சார் கேட்குறாரு, நான் போட்டு கொடுத்துறேன் நிறைய ஷார்ட்ஸ். அதுக்கு வாசிச்சிருப்பார் ஒரு மியூசிக்கு, இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். அப்படியே இங்கிலீஷ் படம் அந்த அது அந்த அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு பிட்டு வரும், அந்த குஷ்புடி பார்க்கறதுக்கு கொள்றதுக்கு பின்னிருப்பார். அதுக்கப்புறம் மன்னன் படத்தில் நான் நடிச்சிருந்தேன் இல்லையா, அப்போ இவர் ரீல் பார்த்துனுக்கிறார், அதாவது ராஜா சார். திடீர்னு அதை பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க தேட்டரில், செம்ம கிளாப்ஸு. பார்த்துட்டு ராஜா சார் திரும்பி பார்க்குறாரு, என்னப்பா இங்கே நின்றுக்கிறீங்க
அதே ஸ்லாங்கில் பேசினார். எல்லாரும் புல்லரிச்சிட்டாங்க. ஏன்னா ராஜா சார் அப்படி போய் பேசுவாரா? கண்டிப்பா. உடனே எனக்காக பயங்கர அதுலேருந்து பயங்கர ஜெல்லாயிட்டாரு. எங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தா என்ன பண்ணுற ஏது பண்ணுற கேட்டுகிட்டே இருப்பார். என்ன பயங்கர போய் ரீல் எடுத்துனாப்பா அப்படின்னுவார். அப்புறம் கார்த்திக் ராஜா அப்போ கூட வரும் அப்படி ராஜா சார் கூட. அங்கிள் உண்மையிலே நீங்கள் ரிக்ஷா ஓட்டிங்களா ஊரில்? யோ நல்லா நல்லா ஓட்டுறீங்களா? அப்போ ராமதுரன் ஒரு மேனேஜர், ஆமாம்மா ஊரில் பா ரிக்ஷாலாம் ஓட்டிதான் அப்படின்னு. சார் நீங்கள் வேறு சார் அப்படி. அது மாதிரி அதுக்கப்புறம் அவர் நல்லா இருந்தார். அப்புறம் தேசிய கீதம் படத்தில் சேரனோட ஒர்க் பண்ணேன் டிஸ்கஷனில். அப்போ ராஜா சார் தான் அதுக்கும் மியூசிக். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணேன், டக்குன்னு அவர் ரெக்கார்டிங் தேட்டர் உள்ள நான் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நினச்சிட்டு சடையில் இப்படி உள்ளே பண்ண பாருங்க. நீ என்னப்பா இங்கே பண்ணுற அப்படின்னாரு ராஜா சார். சேரனுக்கு ஷாக்கு. இல்லை ராஜா சார் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார்ல யார்ட்டையும். அவர் ராஜா சேரன் ஷாக்கு. என் கூட தான் இருக்கா என் கூட தான் இருக்கா ஓகே அப்படின்னா அப்புறம் அப்படியே. அதனால எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன். அப்புறம் எங்கள் வாசார் என்ன பண்ணார், இந்த பாட்டு கேட்டியா ராஜா சார் இந்த இது. நான் வெளியில் வந்துட்டேன், டேரக்டர் வெளியே வந்துட்டு வெளி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சா. எப்போ டேரக்டர் போய் பார்ப்பேன்ல. அப்போது ரிக்ஷா மாமா சாங் அதே இந்த பாட்டு போட்டிருக்காரு கேள்வியா, அந்த கண்ணு தெரியாத அந்த இது பண்ணுவாங்களா பால் இது அது பாடு மன்னவா மன்னவா அது எங்கள் டேரக்டர் வந்து போட்டு காட்டுவார். இந்த மாதிரி சாங்கெல்லாம் நான் இளையராஜா ரசிகன் அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அது அப்படியே. ஓகே சார், நீங்கள் இந்த 2 லைன் பார்க்கும்போதே உங்கள் வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் போல, செம்மையாக பாடுவீங்கன்னு தெரியுது. ஸோ உங்களோட ஒரு ஃபேவரட் சாங் எங்களுக்காக ஒரு 4 லைன். ஃபேவரட்னா நிறைய பாட்டு இருக்குது. ரொம்ப பிடிச்ச பாட்டு எப்பவுமே ரிப்பீட்டடாக ஒரு சாங் நம்ம மைண்டில் இருக்கும், எத்தனை தடவை கேட்டாலுமே சலிக்காதுல, அந்த மாதிரி ஏதாச்சும்? அதில் ரொம்ப அதாவது நிறைய பாட்டு இருக்குது, ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா அவர் விரகதாப சாங்கில் பயங்கர கிங். அவர் விரகதாபன்னா தெரியல, ஒரு மாதிரி ஒரு ரொமான்டிக் மூடில் இருக்கிற லேடிஸோட சாங். மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே மலரம்புகள் மழை செய்யும் கோளாறு குதிக்குதே தேனாறு இவள் மல்லிகை தேவ கன்னிகை தானம்மா தனநான தனநான அம்மம்மா பொன்மானோ பன்னீர் தூவுது இந்நேரம். என்ன சாங், எல்லா சாங்குமே அவர் சாங். எந்த சாங் கண்டிப்பாக எல்லாமே பிடிக்கும். எல்லா சாங். அதாவது காதல் ஓவியத்தெல்லாம் என்ன பாட்டு போட்டுருப்பாருப்பா. ஐயோ சங்கீத ஜாதி முறையெல்லாம் என்ன பாட்டு. அதேமாரி காதல் இதில் அலைகள் ஓயலில் கார்த்திக் வந்து இது லவ் லெட்டர் வைப்பார் ஹார்மோனியத்தில். அது என்ன பண்ணுன்னா வெளியில் வந்துடும், அந்த லெட்ரு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு ராதா வந்து தெரியாமல் மிதிச்சிடுவாங்க. ராதா கேரக்டர் மிதிச்சிடும். அது லீச்சோன்னு தாங்க முடியாது இல்லையா. என்னோட கடிதத்தை ஒருத்தர் மிதிச்சிட்டாள் காதலி. சகமக சா 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 நி சகரி நி 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 சகமக சா 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 சகமக சா சா நி ச நி நான 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 நன நா பிச்சுக்கு போகிற அப்படியே தரிசனம் கிடையா அதான் என் மேல் கரிசனம் கிடையாதா. அது எம்ஜி சேகர் சார் கேமராமேன், வாசாரோட சித்தப்பா அவர். அவர் ஐயோ நீ நல்லா பாடுறியா, ஏதாவது பாட்டு பாடியா. அது ஆக்சுவலாக ஒழுங்காட்டு அப்போல்லாம் நமக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. இது மாதிரி இப்போ இந்த சின்ன சின்ன பசங்களாம் பாடுதுங்களே, அந்த மாதிரி நமக்கு எக்ஸ்போஷர் இருந்தால் ஒரு நல்ல பாட்டு வாத்தியாட்ட போய் பாட்டு கற்றுக்கிட்டு பாடகனா கூட ஆயிடலாம். இப்போ நீங்கள் மியூசிக் கற்றுக்கலையா சார்? நல்லா கற்றுக்கலாம். மியூசிக் எப்படியா, மியூசிக் அது பெரிய கடலுங்க. அது கற்றுக்கலாம், கற்றுந்துருக்கலாம். என் பையனையோ பொண்ணேன்னா ஆகலாம். அது என்ன பண்ணலாம் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதாவது ஆசை இருந்துச்சா பேசாம சிங்கர் ஆகலாம் இளையராஜா சாரோட? இல்லை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் டைரக்டர் ஆகணும் நடிகன் ஆகணும் தான் வந்தேன். அதனால எனக்கு அதில் போகலை. இல்லை அப்பப்போ பாடுவோம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்தா, அங்கங்கே ஒரு செட்டு சேர்ந்தா, எப்பயாவது ஜாலியாக இருந்தா அப்போ. ஓகே சார், நீங்கள் டேரக்ஷன் ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொரு உங்களோட குருநாதர் ஸ்டார்டிங்கே இருப்ப சொல்லியிருந்தீங்க பாக்கியராஜ். ஸோ அவரை பார்க்க போன கதைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய சொல்லியிருக்கேன். பட் என்னென்னா பாக்கியராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா ரொம்ப இயல்பான ஆள். அவருக்கு நான் வந்து அவர் கூட நடிக்கணும்னு பயங்கர ஆசை. நான் வந்து எந்த நடிகரோட நடிக்கும்போது டேக் வாங்கினதே கிடையாது. டேக் வாங்க மாட்டேன், மேக்ஸிமம் டேக் வாங்க மாட்டேன். அவரோட நடிக்கும்போது மட்டும்தான் நான் அம்மா வந்தாச்சில் ஒரு 4-5 டேக் வாங்கினேன். பாம்பேயில் ஷூட். அது வாசாரு யோ என்னையா நல்லா நடிப்பு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னாரு.
ஏன்னா அவர் பாக்யராஜ் சார் கூட ஃபஸ்ட்டு நடிக்கும்போது எனக்கு அவரை மாதிரியே நான் ஊரில் கண்ணாடி போட்டுன்னு இந்த பசங்களை சைட்டு இது அந்த மாதிரிலாம் அந்த பீரியடு பசங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு வருவேன் எங்கள் அண்ணன் பசங்களை. அப்போ ஸ்கூல் இப்போ லேடி அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அது அப்படியே அந்தமாரி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள் எடுத்துக்கின்னு. ஸோ அது ஒரு அதனால் அவர் கூட நடிக்கும் போது தான் எனக்கு டேக் வாங்குச்சு. அம்மா வந்தாச்சு நடிச்சா அவர் ஊதுவத்தி விற்க வரும், வாங்க மாட்டார், என்னை வந்து இரிட்டேட் பண்ணி அனுப்பி விட்டுருவார். அப்போ குஷ்பு சோப்பு விற்க வரும், குஷ்பு கிட்ட சோப்பு வாங்கிடுவார். நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு குழப்பா தூ அப்படின்ட்டு போவேன் அவரை பார்த்துட்டு. அதுலேருந்து என்ன ஊதுவத்தி தான் கூப்பிடுவார். ரொம்ப ஒரு இன்சிடென்ட்னா பாக்யராஜ் சார் ரொம்ப நெருக்கமான இன்சிடென்ட். நானும் அவர் க்ளோஸ் ஆனது அப்போ தான். சார் ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ திட்டார் என்ன. நான் உடனே எனக்கு கடுப்பாயி அப்போ ஒரு சின்ன வயசு இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டேன், கிளாப்பை வந்து கதிர்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கொடுத்து நான் கிளம்புறேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இறானா கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் மாட்டோம். வந்துட்டு சூட்கேஸ் எடுத்துன்னு கிளம்புறேன், ஊருக்கு கிளம்புறேன். அப்போ அவர் இன்னைக்கு ஷூட்டிங்கில் பாக்யராஜ் சாருக்கு அவர் மேலேருந்து பார்க்குறாரு. ஊதுவத்தி எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் கிளம்புறேன் சார். எங்கே போகிறேங்க வாங்க, அவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. அம்மா வந்தாச்சு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் மேலே போகிறேன். போயிட்டு என்னாச்சு எங்கே போகிறீங்க? ஊருக்கு போகிறேன் சார். என்னாச்சு என்ன விஷயம்? இல்லை மாரி சொல்லுங்கள், அதாவது என்ன விஷயம் சொல்லுங்கள், அப்போ தானே பார்க்க என்ன நீ மாட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம், நான் ப்ரொடியூசரு என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா என்ன நீங்கள் அப்படின்னு. அப்புறம் இல்லை சார் நான் இதுமாரி வாசாது அது நான் கூட டைரக்டர் இருக்கும்போது சின்ன சண்டைகள் வரேன், அது வந்து சரி பரவாயில்ல சரியாயிரேன். நீங்கள் வந்து ஜெகா அப்போ ஜெகன்னு சொல்லிட்டு அசோசியேட்டு அப்போ தான் எனக்கு அவங்க அசிஸ்டன்ட்லாம் அறிமுகம் வரேன். அப்புறம் சிவகுமார் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செந்தில் எல்லாம் கூப்பிட்டு இதுமாரி சவுந்தரை கூப்பிட்டு போயிட்டு டீ காஃபி ஆட்டுவாங்க, அப்படியே போயிட்டு வெளியில் போயிட்டு வாங்க. அப்புறம் அவங்க பேசி அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்புறம் அன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அவர் சொன்னதுனால தான் ரிலாக்ஸ் ஆனேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் போனால் டைரக்டர் எங்கேயா போயிட்டா நான் தாளை காண அப்படின்னாரு. சார் வயிற்று வலி சார் சொல்லிட்டு அதுதான். அதுக்கப்புறம் அவரோட படங்களில் நடித்த சொக்கத்தங்கம், அவரோட சீரியல் ஒன்று பண்ணார், கதையின் தூர்தர்ஷன் மெகா சீரியல் ஒன்று பண்ணார். அதில் 12 மணிக்கு கூட்டு போய்ட்டு கதை சொன்னார். நைட்டு 12 மணிக்கு அவர் காரில் ஏற்றின்னு போய்ட்டு ஷூட்டிங் முடிஞ்சு கதை சொல்லி இட்லி சாப்பிட வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்து சீரியலுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் கதை சொன்ன ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு பாக்யராஜ் சார். ஃபுல் ஸ்கிரிப்ட் சீரியலுக்கு கதை ஃபுல் ஸ்கிரிப்ட் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அங்கங்கே ட்ராக்கு பண்ணி தான் போவாங்க. அவர் அந்த கதைக்கிட்ட 2 மணி நேரம் சொல்லி என்னை சாப்பிட வச்சு 2 மணி தான் கிளம்பினேன். அப்படி ஒரு ஜீனியஸ். ஸோ பாக்யராஜ் சார் கிட்ட நீங்கள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் இவர்கிட்ட இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், நான் தான் பாக்யராஜ் சார் நான் இவ்வளோ சீன் பண்ணிட்டேன் இவ்வளோ இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேலாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற சீன் நல்லா இருந்தால் அதை வச்சுப்பார். அது மாதிரி ஜெயிச்ச எல்லா டைரக்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாஸ் சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டவுன் டு எர்த் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஜெயிச்சிருக்காங்க. பேரோட போடுறது பாரதி ராஜா சார் இப்போ நல்ல ரசிகன் தாங்க, நல்ல கலைஞன். அதுதான் பாக்யராஜ் சார் ஆகட்டும், பாரதி ராஜா சார் ஆகட்டும், வாஸ் சார் ஆகட்டும், எல்லாரும் ஜெயிச்ச எல்லாருமே, சுந்தர்சி ஆகட்டும், அதாவது நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞனாக ஆக முடியும். ஸோ உங்களோட இவ்வளோ இயர்ஸ் இந்த சினிமா ஜேர்னியில் வந்து எனக்காச்சும் உங்களுக்கு தோணி இருக்கா தெரியாமல் சினிமாக்குள்ள வந்துட்டோம் பேசாமல் திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி? வரவே வராது, யாருக்குமே வராது. ஓகே, நீங்கள் என்ன விட்டுருங்க. நான் ஒருத்தரை பார்த்தேன். இப்போ பார்த்துட்டு எங்கேயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அவரை. நான் கதை சொல்கிறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணி தரேன். ஓகே, அப்போ அவரை திடீர்னு 5 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன் மறுபடியும். சார் தெரியுதா என்ன அப்படின்னாரு. பார்த்துருக்கோம், மீட் பண்ணியிருக்கோங்க சார். ரமேஷ் ஃப்ரெண்டு கதை சொன்னேனே சார், கதை சொல்லியிருக்கேங்க. போக மாட்டேன். 5 வருஷமாக ட்ரை பண்ணிருக்காரு கதை சொல்கிறதுக்கு, நடக்கலை. பட் ஆனால் ஸ்டில் ஹீஸ் ட்ரை. சினிமாவில் ஒன்றுத்தில் தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னா போகவே முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை அது. என்னென்னா அதை ரஜினி சார் சொன்னார், இந்த பொங்கல் வந்து உங்களை போகக்கூடாது, இந்த சினிமாவில் சாப்பிட்ற பொங்கல் இல்லை அது போகக்கூடாது உங்களை, அது திரும்ப உங்களுக்கு வந்துனே இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு பாரதிராஜ் சார் சொன்னார் அடுத்த சின்ன ஒன்று தான் டைரக்டராக போகணும். என்னன்னா இது என்னன்னாங்க, இது உங்களுக்கு பிடிச்சி வேலை செய்கிற ஒரு தொழில். இது அடிக்ஷனில் பேஷன் சொல்லலாம். என்னென்னா இப்போது ராஜா சார் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்துட்டு இன்னும் பாட்டு போட்டுக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காருல்ல, திருவம்பாவை திருப்பாவை என்னொன்று பண்ணிட்டு இருக்காரு. பாக்யராஜ் சார் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று யோசிச்சே இருப்பார். அவர் ஒரு படம் பார்க்கும்போது கட்சி விஷயம் இப்படி பண்ணிட்டே இருப்பார். அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே யோசிச்சுப்பார். பாரதிராஜ் சார் பார்த்து நல்ல படம் பார்த்தா நல்லா பண்ணிடு சூப்பர் வாட் இஸ் தஸ் மூவி அப்படின்னு பயங்கர இங்கிலீஷ். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வந்தவங்க யாருமே இது வந்து ஒன் வே, வந்தீங்கன்னா போக முடியாது, நோ என்ட்ரி, அப்புறம் போயிட வேண்டியது. அதனால் ஒன் வே தான். அதனால் வந்து இது வந்து நம்ம பிடிச்சி தானே வரோம் ஊரில். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போனால் 9 to 5 மணிக்கு வேலை பார்ப்பீங்க, 6 மணிக்கு வந்துடுவீங்க. இது அப்படி கிடையாது. 10 மணி வரைக்கும் ஷூட்டிங் போவோம். பொங்கல் அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கும்.
தீபாவளிக்கு முதல் நாள் 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது என்னன்னா இது வந்து இது பிடிச்சாதான் நீங்கள் இருக்க முடியும். என்னை பார்த்துட்டு ஊர்லேருந்து வந்த ஒரு 10 பேர் ஓடிட்டான். இது நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாதுங்க. வந்து தாக்கு பிடிச்சிட்டு நின்றுட்டிங்கன்னா நின்றுங்க. அந்த தாக்கு பிடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் அப்படின்றனால இந்த விஷயம் கேட்குறேன். இன்னும் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போவுமே உங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சா அந்த பழைய சினிமா கொண்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு. பட் ஆனால் நிறைய பேர் வந்து முன்னாடி டாப்பில் இருந்தவங்க இப்போ வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? அதனால திரும்பி நம்ம வந்து இல்லை நம்ம தான் காரணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஃபேட்டுன்னு கூட சொல்லலாம், விதி, ஃபேட்டு, இல்லை டெஸ்டினி, என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அது பேர். அது வந்து நம்ம அப்போ இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். ஏதோ ஒன்று பண்ணால் நம்ம ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தா சீரியல் பண்ணுவேன், வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிரதர் சிஸ்டர்ஸ் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல் பண்ணிகிட்ருக்கிறேன், சினிமாவும் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே. எது நாடகம் நினச்சா நாடகம் போவேன், கூத்து கிடச்சா கூத்துக்கு போவேன், என்னோட பட்டிமன்றம் போவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கேன், இது டிவியில் ப்ரொடியூசராக ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருக்கிறேன். ஓகே. ஸோ அதனால் வந்து எந்த வேலை கிடையாது, ஏன்னா எல்லாமே மீடியா சம்மந்தப்பட்டதுனே. கமல் சார் சொன்ன மாதிரி நீங்கள் சினிமாவிலே சர்வேனா மீடியா. இப்போ நீங்கள் இப்போ உங்களை மாதிரி ஆங்கராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர் ராஜ்கபூர் சார் எடுத்துருக்கிறேன். ஸோ அது மாதிரி 2-3 டைரக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்துருக்கிறேன். எல்லா வேலையும் போவேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கல. ஸோ அடுத்தது அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்டோட முடிச்சுக்கலாம் சார். நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்? புருஷன் விஷால் ஹீரோ, சுந்தர்சி சார். ஓகே. அதுக்கு அடுத்தது மூக்குத்தி அம்மன் நயன்தாரா, சுந்தர்சி சார் டைரக்ஷன். காமெடி கேரக்டர். அது காமெடி தான், எல்லாமே காமெடி. அதுக்கு அடுத்தது வந்து புது படங்கள் ஒன்று பண்ணிட்டுருக்கேன். இப்போ சூர்யா சார் படம் ஒன்று கமிட் ஆகிருக்கிறேன். ஓகே. போயிட்டு வெப் சீரிஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய லெஜண்ட் பற்றி பேசியிருக்கீங்க. ஏன்னா பாக்யராஜ் சாராக இருக்கட்டும், பாரத் ராஜா சாராக இருக்கட்டும், யாருமே இப்போ நம்ம கூட இல்லை. இருந்தாலும் அவங்கள பற்றி திரும்ப பேசும்போது அந்த நினைவுகள் 100 days வரைக்கும் போகும், பேசிட்டே இருக்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்னும் பேசுகிற அளவுக்கு நிறைய இருக்குது. ஸோ அடுத்து இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ. நல்லா பண்ணுறீங்க, சூப்பர். வாழ்த்துக்கள்.